ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். சென்னையில் இருக்கிற ஹெவி வெஹிக்கல் ஃபேக்டரியில் பல வகையான போஸ்ட்டுங்களுக்கு செம்மையான ஜாப் வந்திருக்கு. இதில் கல்வித்தொகுதின்னு பார்த்தீங்கன்னா டிப்ளமா, பிடெக் படிச்சவங்க அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ண லாஸ்ட் டேட் May 12. இன்ஜினியரிங் படிச்சவங்க நல்ல வாய்ப்பு. தகுதியானவங்களாம் மிஸ் பண்ணாமல் பண்ணுங்கள். இன்னும் மாதிரி டீடைல்ஸ்லாம் வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு அப்ளை பண்ண தகுதி இருக்காலும் தெரியும். இந்த வீடியோக்குள்ளே போக முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்படியே பார்த்துட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அப்போ தான் போகிற லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு வந்து சேரும். இப்போ நோட்டிஃபிகேஷன் பார்க்கலாம். ஹெவி வெஹிக்கல்ஸ் ஃபேக்டரி இந்த நிறுவனத்தை பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். டிஃபென்ஸ்க்கு தேவையான பீரங்கி மற்றும் பல வகையான ஹெவி வெஹிக்கல் தான் தயாரிக்க நிறுவனம். இங்கே 1 year அப்ரெண்டிஸ் ட்ரைனிங் பண்ணால் தகுதியானவங்களாம் வந்து ஆன்லைன் அப்ளை பண்ணலாம். அதுவும் 2020, 21, 22 இது என்ன ஒரு வருஷத்தில் மட்டும்தான் படிச்சிருக்கணும். இதில் என்னென்னா போஸ்ட் அதுக்கு வேகன்சி சேலரி டீடைல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் அப்ரெண்டிஸில் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கலில் 50 வேகன்சி இருக்குது. எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸில் 10 வேகன்சி, கம்ப்யூட்டர் சயின்ஸில் 19 வேகன்சி, சிவிலில் 15, ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்கில் 10 வேகன்சி இருக்குது. மொத்தம் 104 வேகன்சி இருக்குது. மந்த்லியும் 9,000 மாதிரி சேலரி கொடுப்பாங்க. ட்ரைனிங்லாம் வந்து 1 year தான் இருக்கும். அடுத்த டிப்ளமா அப்ரெண்டிஸில் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கலில் 50 வேகன்சி, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸில் 30 வேகன்சி, கம்ப்யூட்டர் சயின்ஸில் 7, சிவில் இன்ஜினியரிங்கில் 5 வேகன்சி, ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்கில் 18 வேகன்சி இருக்குது. மொத்தம் 110 வேகன்சி. இதில் செலக்ட் ஆகிறவங்களுக்குலாம் வந்து 8,000 மேலே மந்த்லி சேலரி கொடுப்பாங்க. ட்ரைனிங்லாம் கூட 1 year தான் இருக்கும். மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்லாம் பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் அப்ரெண்டிஸ்களுக்கு ஃபுல் டைம் ரெகுலரில் இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும். அதாவது மெக்கானிக்கலுக்கு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் மட்டுமே படிச்சிருக்கணும். இதெல்லாம் வந்து அப்ரூவ் பண்ண யூனிவர்சிட்டி காலேஜில் மட்டுமே படிச்சிருக்கணும். டெக்னீஷியன் டிப்ளமா அப்ரெண்டிஸுக்கு டிப்ளமாவில் அந்த போஸ்ட் சம்மந்தமாக ஃபுல் டைமில் இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும். ஏஜ் லிமிட்லாம் கூட கவர்மெண்ட் ரூல்ஸ் பிரகாரம் ஏஜ் இருக்கும். இந்த வேகன்சியில் ரிசர்வேஷன்லாம் கூட இருக்குது. அதாவது SC, ST, OBC, பிசி லேண்டிகேப்லாம் வந்து கவர்மெண்ட் ரூல்ஸ் பிரகாரம் அந்த வேகன்சியில் ரிசர்வேஷன் இருக்குது. BC, MBC அப்ளை பண்ணுறவங்களாம் வந்து OBC நான் கிரிமினல் சர்டிஃபிகேட் தான் இருக்கணும். ஒரு SC, ST, OBCலாம் வந்து ஜென்ரல் கேட்டகரி அப்ளை பண்ணால் அதுக்கான ரிசர்வேஷன் ரிலாக்ஸேஷன் இது வராது. அப்புறம் மினிமம் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் கூட இருக்கணும். அதாவது மெடிக்கல் ஃபிட்டாக கூட இருக்கணும். இன்னொன்று முக்கியமான பார்த்தீங்கன்னா இது மாதிரி இது போல் ட்ரைனிங் பண்ணவங்க 1 year மேலே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களாம் வந்து இதுக்கு எலிஜிபிள் இல்லை. அதுவும் இல்லாமல் ட்ரைனிங் பண்ணிக்கிறவங்க கூட இதுக்கு எலிஜிபிள் இல்லை. ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறவங்க மட்டுமே இதுக்கு அப்ளை பண்ணலாம். எப்படி செலக்ட் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறவங்க அப்ளிகேஷன் பொறுத்து அதை மார்க் பிரகாரம் ஷார்ட் பண்ணி அதில் ஹையஸ்ட்டாக மார்க் இருக்கிறவங்க மட்டுமே டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வர வைப்பாங்க. இதுக்கு எக்ஸாம் இன்டர்வியூலாம் இது இருக்காது. இது செலக்ட் ஆகிறவங்களுக்கு ஹெவி வெஹிக்கல் ஃபேக்டரி ஆவடி சென்னையில் மட்டுமே சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் கரெக்டாக இருக்கிறவங்க மட்டுமே ஷார்ட் லிஸ்ட் பண்ணி எடுத்துக்குவாங்க. அடுத்து எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இது ஆன்லைன் மட்டுமே அப்ளை பண்ணணும். இந்த நேஷனல் வெப் போர்ட்டல் வெப்சைட்டை ஓப்பன் பண்ணி அப்ளை பண்ணலாம். ஆல்ரெடி நேஷனல் வெப் போர்ட்டலில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணவங்களாம் வந்து டேரெக்டாக லாகின் பண்ணி அப்ளை பண்ணலாம். லாகின் பண்ணிங்கன்னா அதில் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ரெக்வெஸ்ட்மெண்ட்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் ஃபைண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டில் ஹெவி வெஹிக்கல்ஸ் ஃபேக்டரின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணிங்கன்னா இந்த ஆவடி இது காமிக்கும். அதில் வச்சு கூட அப்லோட் பண்ணணும். அதில் நீங்கள் என்ன போஸ்ட் அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த போஸ்ட் நேம் காமிக்கும். அதில் அப்ளைன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா திரும்ப அப்ளை கேட்கும். திரும்ப அப்ளை கிளிக் பண்ணிங்கன்னா அப்ளை ஆகிடும். ஒரு ஃபஸ்ட் டைம் அப்ளை பண்ணுறவங்கள வந்து இந்த MHRDNATS.gov.in இந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்கன்னா அதில் அப்ரூவல் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட 1 வாரத்துக்கு மேலே ஆகும். அந்த 1 வாரம் கழிச்சு தான் இந்த ஹெவி வெஹிக்கல் ஃபேக்டரிக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அதனால் ஃபஸ்ட் டைம் அப்ளை பண்ணுறவங்கள வந்து சீக்கிரமாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிடுங்க. ஒரு லாஸ்ட் டேட்டில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிங்கன்னா அப்ளை பண்ண முடியாது. அதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு 1 வாரம் கழிச்சு தான் உங்களால் அப்ளை பண்ண முடியும். அடுத்து இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போய்ட்டு வர DA மற்ற அலௌன்ஸ்லாம் எதுவும் கொடுக்க மாட்டாங்க. எல்லாம் ஓன் செலவும் நீங்களே தான் பார்த்துக்கணும். அதுவும் இல்லாமல் செலக்ட் ஆகிட்டு நீ ஜாயின் ஆன பிறகு ரூம்லாம் எதுவும் கொடுக்க மாட்டாங்க. அப்படி எல்லா செலவும் நீங்களே தான் பார்த்துக்கணும். இதில் செலக்ட் ஆகிறவங்களுக்கு 1 year அப்ரெண்டிஸ் ட்ரைனிங் மட்டும்தான். பர்மனெண்ட்லாம் எதுவும் பண்ண மாட்டாங்க. இம்பார்ட்டன்ட் டேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அப்ளை பண்ண ஸ்டார்டிங் டேட் April 17, NATS போர்ட்டலில் என்ரோல் பண்ண லாஸ்ட் டேட் May 1. அதுக்கப்புறமா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிங்கன்னா கூட நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. பிறகு ஹெவி வெஹிக்கல்ஸ் ஃபேக்டரிக்கு அப்ளை பண்ண May 12 வரை லாஸ்ட் டேட் இருக்குது. ஷார்ட் லிஸ்ட்டில் செலக்ட் ஆன லிஸ்ட்லாம் வந்து May 19 மேலே ஆன்லைன் வைப்பாங்க. அதுக்கு www.boat-srp.com இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணி அந்த லிஸ்ட்டை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இதில் செலக்ட் ஆனவங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்லாம் வந்து May 29, 30, 31 இதெல்லாம் ஒரு டேட் உங்களுக்கு வரும். இன்னும் மோட்டிவேஷன் செஞ்சுக்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் நோட்டிஃபிகேஷன் இருக்கும். அப்ளை பண்ண ஆன்லைன் லிங்க் இருக்குது. ஓப்பன் பண்ணி பார்த்தாங்க. அப்படியே மறக்காம ஒரு லைக் போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்.